பிரைஸ் லார்ட். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த நாளில உங்கள எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த நாள் இந்த மார்ச் முழுவதும் கண்ணின் மணி போல பாதுகாத்தாங்க ஏசப்பா. இந்த ஏப்ரல் மாதத்துல காண கிருபை செய்திருக்காங்க. ஏப்ரல்ல வெயில் பார்த்தீங்கன்னா, கடுமையான வெயிலா இருக்கு. அதனால எல்லாரும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. வெளியில ரொம்ப வராதீங்க. வெயில் தாக்கத்தினால நெறைய பேர் மயக்கம் அப்படிலாம் அடையிறாங்க. அது நிமித்தமா பல வியாதிகள் அது எல்லாம் வராதபடி நல்ல ஜெபத்துல இருப்போம். இந்த நாள் கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஊர்ல ஒரு பெரிய பணக்காரர் இருந்தாருங்க. அவரு நல்ல வசதி. அவருக்கு நெறைய தோட்டங்கள் இருந்தது. விவசாயமும் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அதேமாரி தோட்டத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பழங்கள் பழங்கள் நெறைய இருந்தது. அது இல்லாம காய்கறிகள் நெறைய போட்டிருந்தாரு. நல்ல விளைச்சல் நல்லபடியா இருந்தது. அதேமாரி தேங்காய் நெறைய தேங்காய் காய்ச்சது. அப்படி நெறைய அவர் போட்டது எல்லாமே விளைச்சல் நல்லா இருந்தது. அவருக்கு ரொம்ப சந்தோஷம். உடனே அவரு என்ன பண்ணாரு, எல்லாருமே நம்ம ஊர்லனாலும் சரி, இங்கனாலும் சரி, முதன்மையானது நம்ம கர்த்தர் குடுப்போம். அதே மாரி தானே, அதே மாரி அவரு என்ன பண்ணாரு, தன்னுடைய வாழை மர தோட்டத்துல வாழை கொலை ஒண்ணு பெரிய கொலை ஒண்ணு காய்ச்சுது. உடனே சரி கொலைய நம்ம வந்து ஆலயத்துல படைச்சிரணும் அப்படின்னு சொல்லி, தன்னுடைய வேலைக்காரர கூப்பிட்டாரு. "டேய் இங்க வாப்பா, இத கொண்டு நீ ஆலயத்துல படைச்சிரு" அப்படின்னு சொல்லி குடுத்தாரு. குடுத்தாருன்னா உடனே அவரு சொன்னாரு, "ஐயா எப்படி கொண்டு போணும்?" "அதான் நம்ம சர்ச்சு தானே, போயிட்டு அப்படியே பொடி நடையா நடந்து போயிட்டு வா" அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாரு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா, ஆலயம் ஒரு 5 கிலோமீட்டர் கிட்ட இருக்கு. அவரால நடந்து போறது போ முடியாது தான். இருந்தாலும் முதலாளி சொல்லிட்டாங்களே, நம்ம திருப்பி மறுப்பு சொல்ல முடியாது அப்படின்னு, "சரி ஐயா நான் கொண்டு போறேன்" அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த காலத்துல வந்து 10 கிலோமீட்டர், 15 கிலோமீட்டர் கூட நடந்து எல்லா இடமும் பக்கத்து ஊருக்குலாம் பஸ் கிடையாதாம். எல்லாரும் நடந்தே தான் போவாங்களாம். இந்த இப்படியே குறுக்கு பாதை அப்படி இப்படி இப்படின்ட்டு போயிருவேன்னு சொல்லுவாங்களாம். ஆனா இந்த காலத்துல வந்து எல்லாமே என்ன பார்த்தீங்கன்னா, கெமிக்கல் சாப்பாடு ஆயிப்போச்சு. அதனால யாருக்குமே அந்த ஸ்ட்ரென்த் இல்ல. அந்த காலத்துல உள்ளவங்க ஸ்ட்ரென்த்து இந்த காலத்துல உள்ளவங்களுக்கு கிடையாது. 1 கிலோமீட்டர் நடந்து போனாலுமே, "ஐயய்யோ! எனக்கு கால் வலிக்கு, கை வலிக்கு, பைக் இல்லையா? பைக் இருந்தா தான் போவேன்." அப்படிங்கிற சின்ன பிள்ளைகள் முதற்கொண்டு அந்த மாரி தான் சொல்லிடுறாங்க. அதனால இவருக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ஐயோ! முதலாளி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, சரின்னு தோள்ல வாழைக்குலைய போட்டு சுமந்துட்டு போயிட்டே இருந்தாரு. வெயிலு கடுமையான வெயிலு. அந்த வெயில்ல அவரால முடியல. உடனே அந்த மரத்தடிக்கிட்ட கொஞ்ச நேரம் உட்காந்து, அதுல ரெஸ்ட் எடுத்தாரு. ரெஸ்ட் எடுத்துட்டு திருப்பி மறுபடியும் ஐயோ! நேரம் ஆயிட்டு, பிறவு ஐயா வந்து சர்ச்சில பார்க்கும்போது வாழைக்குலை இல்லாம இருந்துறக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு, அவரு திருப்பி மறுபடி தோள்ல சுமந்துட்டு திரும்ப போயிட்டே இருந்தாரு. கொஞ்ச நேரத்துல பார்த்தீங்கன்னா, அவருக்கு பசி உண்டாயிட்டு. ரொம்ப பசியாயிடுச்சு. ஐயய்யோ! எனக்கு வயிறு பசிக்கே என்ன பண்ணேன்னு தெரியலையே! அப்படின்னு சொல்லிட்டு அவரு திரும்ப வாழைக்குலைய இறக்கி வச்சுட்டாரு. இறக்கி வச்சுட்டு, ஆ அவரு யோசித்து பார்த்தாரு. சரி நம்ம இந்த வாழைக்குலையிலேருந்து ஒரு 2, 3 பழத்த எடுத்து சாப்பிட்டா அவருக்கு எங்க தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு 3 பழத்த எடுத்து சாப்பிட்டாரு. அவருக்கு வயிறு ஃபுல்லாயிடுச்சு. அப்பா! திருப்தியா சாப்பிட்டுட்டோம். இனிமே நம்ம தாராளமா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் திரும்ப மறுபடியும் கிளம்புனாரு. நேரா கொண்டு ஆலயத்துல வந்து ஒப்படைச்சுட்டாரு. ஒப்படைச்சு ஐயா தந்தாங்க அப்படின்னு சொல்லி குடுத்துட்டாரு. அவரும் சந்தோஷமா வாங்கிட்டு, சரிப்பா போயிட்டு வான்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாரு. உடனே இவர் வந்தாரு. வந்து அவர்ட்ட கேட்டாரு. "எப்பா என்ன வச்சுட்டியா?" "ஆமா ஐயா, நான் கொண்டு வச்சுட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டாரு. அதேபோல இவரு ராத்திரி படுத்தாரு. பணக்காரரு. ராத்திரி நல்லா எல்லாம் முடிச்சு ராத்திரி படுக்கிறதுக்கு படுக்கையில படுத்திருக்காரு. படுக்கும்போது அவருக்கு ஒரு கனவு வந்திருக்கு. அந்த கனவுல பார்த்தீங்கன்னா, ஏசப்பா வந்து இந்த மாரி கனவுல வந்து சொல்லியிருக்காங்க. "நீ இன்னைக்கு 3 பழம் எனக்கு குடுத்தியே, அந்த 3 பழம் ரொம்ப சுவையா இருந்தது" அப்படின்னு சொல்லி கனவுல சொல்லிட்டு ஏசப்பா மறைஞ்சுட்டாங்களாம். அந்த கனவு அவரு கண்டிருக்காரு. கண்ட உடனே இவருக்குள்ள, ஐய்யய்யோ! நம்ம வந்து ஒரு கொலை வாழைப்பழம்லாம் வச்சோம். இவரு அ ஏசப்பா என்னன்னா 3 பழம்ன்னு சொல்லிட்டு போறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, இவருக்குள்ள ஒரு இது. உடனே சரி நாளைக்கு வேலைக்காரன கூப்பிட்டு கேட்டுறணும். என்னடா இவன் திடீர்னு எதுவும் 3 பழத்த எதையும் தின்னுட்டானா? என்ன ஏதுன்னு கேட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் தெரியணும்னு சொல்லி, காலையிலேயே வேலைக்காரன கூப்பிட்டு, "டேய் இங்க வா! நீ ஏதாவது பழத்த எடுத்து சாப்பிட்டியா அதுல?" அப்படின்னோனே, "இல்லையா, நான் சாப்பிடலையா, சாப்பிடலையான்னு" பயந்து போய் பயத்துல, "இல்லையா, இல்லையா நான் சாப்பிடலையா" அப்படின்னோனே, "ஏய் உண்மைய சொல்டா! நீ சாப்பிட்டியா, சாப்பிடலையா? நான் உன்னைய ஒண்ணும் சொல்லப் போறதில்ல. நீ சாப்பிட்டியா, சாப்பிடலையா?" "ஆமாய்யா, நான் 3 பழம் சாப்பிட்டேன்யா" அப்படின்னு சொன்னோனே, இவருக்கு கடுமையான கோவம் வந்துருச்சாம். உடனே, "என்ன எதுக்கு? நான் அது ஆலயத்துக்கு குடுத்தது. நீ எப்படி தின்ன?" அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு நிமிஷத்துல கோவத்துல கத்தியிருக்காரு. கத்திட்டு அப்புறம் யோசித்து பார்த்துருக்காரு. ஐய்யய்யோ! இந்த பெரிய வாழைக்கொலைய நான் தின்னேனே! எனக்கு நீ படைச்சியேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லல. ஒரு 3 பழம் நான் சாப்பிட்டேனேன்னு சொல்லு. அதுதான் ஏசப்பா சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ஏழையின் சிரிப்புல ஏழைகள் வந்து அவங்களுடைய
அவங்களுக்கு குடுக்கும்போது, அந்த காணிக்கைய ஆண்டவர் ஏத்துக்கிடுறாரு. உடனே அவருக்கு அந்த இது ஞாபகம் வந்திருக்கு. உடனே "ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம்" அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து ஞாபகம் வந்திருக்கு. ஐயய்யோ! நம்ம வந்து வேலைக்காரன வந்து ரொம்பவே நம்ம இது பண்றோம். ஆனா, அவன் பசியில தின்னது தான் அது கடவுளுக்கே குடுத்த மாரி இருந்திருக்கு. நம்ம இனிமே வேலைக்காரன நல்லா பார்க்கணும், நல்லா கவனிக்கணும், அவனுக்கு நல்லா குடுக்கணும். முதல்ல அவன் சாப்பிட்டானான்னு கேட்டு நம்ம அனுப்பியிருந்திருக்கலாம். இல்லைன்னா, நம்ம கார்லயே பின்னால டிக்கில கொண்டு போட்டு கூட முதல்ல பழத்த குடுத்துட்டு இவரு சர்ச்சுக்கு போறாரு. அதுக்கு முன்னால இவர் சர்ச்சிலைக்கு போம்போதே அந்த டிக்கில போட்டே கொண்டு போயிருந்திருக்கலாம். அதெல்லாம் அவரு யோசித்து பார்த்துருக்காரு. ஐயோ! நம்ம வேலைக்காரன ரொம்ப நம்ம வேலை வாங்குறோம். இதே போல தான் வாழ்க்கையில நெறைய பேரு வேலைக்காரங்கள வந்து ரொம்ப அடிமையா நடத்துவாங்க. சில வீட்ல பார்த்தீங்கன்னா, ரொம்ப அ ரொம்ப பாசமா நடத்துவாங்க. நானும் ஒரு அக்கா வீட்ல நான் பார்த்துருக்கேன். அந்த அக்கா எப்பவுமே வேலைக்காரங்கிட்ட, அந்த அக்காவுக்கு ஸ்வீட்டி அது நான் செஞ்சு குடுத்தேன். ரொம்ப நல்லாருக்குன்னு சொன்னாங்க அக்கா." அப்படிலாம் சொல்லும்போது, நான் உண்மையிலே ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். அந்த அருமையான ஒரு அக்கா, அதுவும் வேலைக்காரங்கள எவ்வளோ நேசிக்கிறாங்க அப்படின்னு. அவங்க வேலைக்காரங்கள ஒரு ஃப்ரெண்டு மாரி தான் பார்த்து அவங்கள உட்கார வச்சு, அவங்களுக்கு சாப்பாடு குடுத்து, "சாப்பிட்டீங்களாக்கா? சரிக்கா, போயிட்டு வாங்கக்கா, பத்திரமா போங்கக்கான்னு" மீதி சாப்பாட கூட எடுத்து அவங்களுக்கு குடுத்து அனுப்புறாங்க. இதே போல தான் நம்மளும் வேலைக்காரங்கள வந்து நேசிக்கணும். யாரும் ரொம்ப தரமட்டமா பேசாதீங்க. இன்னொரு வீட்ல பார்த்தேன். அவங்க வேலைக்காரர் போனப்போ கூட அவங்க அவங்க திட்டுறாங்க. அவங்க மருமகள பிடிச்சு திட்டுறாங்க. "ஏன் இவ்ளோ பாத்திரம் கிடக்கு, அதையும் சேர்த்து கழுவிட்டு போ சொல்லியிருக்கலாம்ல. எதுக்கு போட்டு அனுப்பிவுட்டா? என்ன சும்மாவா நம்ம காசு குடுக்கோம்?" அப்படின்னுட்டு. ஏன்னா அவ்ளோ வேலை செஞ்சுட்டாங்க. வீட தொடச்சுட்டாங்க, பாத்திரம் வெளக்கிட்டாங்க, எல்லாம் பெருக்கிட்டாங்க, எல்லாம் பண்ணிட்டாங்க. பண்ணிட்டு அவங்க டைமுக்கு மேலேயே செஞ்சுட்டு போறாங்க. "இன்னும் பாத்திரத்த நீ வெளக்க சொல்லியிருக்கலாம்ல" அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. இந்த மாரிலாம் தயவுசெய்து யாரும் வேலைக்காரர இது பண்ணக்கூடாது. ஏன்னா, அந்த வேலைக்காரர் மூலமா கூட ஆண்டவர் நம்மட்ட பேசுவாரு. அதனால ஆ கத் ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுத்துருக்கிறார். கொடுத்தது அவர் திரும்ப குடுப்பாரு. அதனால ஏழைகளை நேசிங்க. ஏழைகள் வந்து உங்க வீட்ல வேலை செய்ற வேலைக்காரங்கள நேசிங்க முதலாவது. யாராவது கஷ்டப்படுறாங்கன்னா, அவங்களுக்கு உதவுங்க. அது அது மாரி அ எடுத்து பேசாதீங்க. "ஐயோ! உனக்கு என்ன இருக்கு? ஏய் நீ ஒண்ணும் இல்லாதவன்" அப்படிலாம் யாரும் பேசாதீங்க. கர்த்தர் பார்த்துட்டே இருப்பாரு. அ பிச்சைக்காரர் மூலமா கூட ஆண்டவர் வருவார். தேவதூதர்கள் பிச்சைக்காரங்க வேஷத்துல கூட வருவாங்களாம். வந்து தர்மம் கேட்பாங்களாம். தர்மம் கேட்டு குடுக்கல அப்படின்னா, நீங்க எத்தன கோடி தர்மம் பண்ணாலும், அந்த இது அந்த இது கணக்கு போய் ஆண்டவரிடத்துல சேராது. ஒரு ஏழைக்கு ஒரு ரூ. 10 நீ குடுத்தா கூட, அது ஆண்டவருடைய சன்னிதானத்துல அந்த காணிக்கையா எட்டப்படும். அதனால யாருமே ஏழைகள வெறுக்காதீங்க சரியா? நேசிங்க. கஷ்டப்படுறவங்களுக்கு குடுங்க. ஓகே. பாய்.